வீதியில பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சின்ன குழந்தைகள், ஒரு 6-7 வயசு குழந்தைகள் ஆடைகள் அலங்கோலமாக ஒரு அதாவது பிச்சை எடுத்துட்டு வரும். எப்படி மனிதர்கள் உள்ள மாறிக்கன்னு சொன்னா ஒரு 2 ரூபா போட மாட்டாங்க. அதுக்கு அதை யோசிக்கணும். நீ இது மாதிரி உண்ட வீட்டுல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் என்றும், அதுல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு 1.5 மணித்தியாலத்தை உண்ட பிசினஸுக்குரிய 1.5 மணித்தியாலத்தை செலவழிக்கிறதும், அது மாத்திரமல்ல அந்த ட்ரெஸ் கட்டையா இருந்ததுக்காக வேண்டி திருப்பி போய் ஒரு வாகனம் எடுத்து போய் அதை மாத்திட்டு வாரதும், அதுல வாங்குற ஸ்லீப்பர் சைஸாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் அது அழகாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் பாடுபடுறது. என்ன ஒரு அழகெல்லாம் நீ செய்யறாய். ஒரு சின்ன புள்ள 2 ரூபா கேட்ட உடனே எப்படி உணர்வு மாறு தெரியுமா? என்ன சொல்றேன் தெரியுமா? பழக்கப்படாது சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு. சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு பழக்கப்படாதான். உங்களை யார் பழக்க சொன்னது? கொடுத்துட்டு போங்கடா, முடிஞ்சு விளங்கிட்டா. 2 ரூபா கொடுக்கிறதுக்கு மனிதனுடைய உள்ளம் சொல்லுகின்ற ஒரு காரணம். அவன் மனிதன் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணீர் வடிக்க வேண்டும், உள்ளம் கவலைப்படணும். அல்லாஹ் ஒண்ணு இந்த வாகனத்துல வச்சுக்கிறான், இந்த புள்ளையோட குடும்பம், இதனுடைய வாழ்க்கை, இதனுடைய எதிர்காலம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில பார்த்தா எல்லாத்தையும் வீதியில வச்சுக்கிறான். அவர்களுடைய சந்தோஷம் சாப்பாட்டில் மட்டும்தான். அவங்களுடைய உச்சகட்ட சந்தோஷம் எது? காலைக்கு சாப்பாடு அடிச்சிட்டு பகலுக்கு சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம், பகலைக்கு கிடைத்து விட்டு இரவில் கிடைத்தால் சந்தோஷம் என்கின்ற உணர்வை கொஞ்சம் மீட்டி பார்க்கிறோம். இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் இருந்து ஒரு மீட்டல் செய்யணும் சகோதரர்களே. அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. பிச்சை கொடுக்கறாங்க கூட 2 ரூபா கொடுத்து அப்படி போயிடுறாங்க, அவ்வளவுதான். 2 ரூபா கொடுத்தாச்சு அப்படி போயிட்டாச்சு என்ற நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். ஆனால் இந்த இடம் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம்.